ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஊட்டியிலேருந்து மசனக்குடி மாயாருக்கு தான் நம்ம போகிறோம். நம்ம மசனக்குடி நெருங்கிட்டோம். மசனக்குடி கரெக்டாக மாயாருக்கு 100 மீட்டருக்கு. இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மான், சிங்கவால், குரங்கு எல்லாமே ஏகப்பட்டதை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி உள்ள என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த தர்கா தாண்டோன்னே இந்த லெஃப்ட் சைடில் ஒரு அந்த பாலம் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அங்கே தண்ணி இருக்குது. மேபி நம்ம சிலப்போ நம்ம லக்கு இருந்தால் டைகர் பார்க்கலாம். கீழே மானுங்கள்லாம் அங்கே நிறையா நிற்கும். யானைகள் பார்க்கலாம் லக்கு இருந்தால். பட் மாயாருக்குள்ளே வந்து லக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் ஏதோ ஒரு மிருகங்களை நம்ம கண்டிப்பாக பார்க்க சான்சஸ் இருக்குது. இந்த போர்டு தெரியுது பாருங்கள், கரெக்டாக 100 மீட்ரு. மாயார் வந்து 11 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ஊர் கிடையாதுங்க. நம்ம மாயாருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ள ஏகப்பட்ட டூரிஸ்ட் நிற்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மான்லாம் ஏகப்பட்டது பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக அங்கே மேய்வாங்க. நாங்கள் முதல்ல போனோம், பச்சை பசையாக இருந்துச்சு. இப்போ ரொம்ப காஞ்சி போய் கிடக்கு. இந்த மான்லாம் பாருங்கள், அழகாக நின்று நம்ம ஃபோட்டோ செல்ஃபி இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு மிருகத்தையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் நாங்கள் போகிறப்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆந்தையெல்லாம் இருந்துச்சு நாங்கள் பார்த்தோம் நாங்கள். பட் இங்கே வந்து நம்ம வந்து உஷாராக போகணும். எந்த ஒரு மிருகத்தையும் துன்புறுத்த கூட நம்ம பாட்டுக்கு போய் நம்ம பாட்டு சைலண்டாக வரணும். நிறைய பேர் அங்கே நின்று வேடிக்கை பார்க்கும். மானுங்கள்லாம் தெரிச்சு ஓடாது. நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தது ஃபோட்டோஸு வீடியோஸ் இது மாதிரிலாம் எடுக்கலாம். இப்போ வந்து மான் கூட்டம் ரொம்ப கம்மி. இந்த இடத்துல ஒரு மிஞ்சி போனால் ஒரு 15-20 மான் நிற்கும். போன வாட்டி வந்தப்போ பச்சை பசன்னு இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 மான் வரை நின்றுச்சு. இங்கே தான் ஒரு வித்தியாசமான ஒரு கழுகு பார்த்தாங்க. பட் பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் அங்கே மேலே நிற்கிது பாருங்கள், வித்தியாசமான ஒரு கழுகு. பட் மயில் நிறையா பார்க்கலாம். மயிலெலாம் வந்து டான்ஸ் ஆடும். நம்ம ஊரில் பார்க்குற மயிலெலாம் தெரிச்சு ஓடும். அங்கே இருக்கிற மயில் நின்று டான்ஸ் ஆடும். அப்படியே நிற்பாங்க அவங்க. அதனால் வந்து சொல்கிறேன், 5:30 மணிக்கு சாயங்காலம் 5-5:30 அலோடு கிடையாது. என்ன ரீசன் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஃபயர் சீசன் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து இதுதான் நம்ம மாயார் டேம், இதுதான் லாஸ்ட்டு எண்டு. இந்த டேமுக்குள்ளே நாட்டு அலோடு முதல் அலோவ் பண்ணாங்க, இப்போ அலோவ் பண்ணுறது இல்லை, ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. அங்கே ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்போடு இருக்கும். பட் இதுலேருந்து கரண்ட் எடுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதில் கரண்ட் எடுக்கிறாங்க. இதுதான் நம்ம அங்கே போய் பார்க்குற நம்ம முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருப்பூர்ல இருந்து அப்படியே நம்ம வந்து மசனக்குடி மாயாரில் தான் நிற்கிறோம். இதுதான் டெட் எண்டு லாஸ்ட். இதுக்கு ஊருக்கு கிடையாது. நம்ம வர வழியில சிங்கவால், குரங்கு, என்னைக்கு நான் கரணியையும் பார்த்து நாட்டை அலோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஊட்டியிலேருந்து நீங்கள் வந்து வரா இருந்தால் மசனக்குடி வரா இருந்தால் நீங்கள் கூடலூர் சுற்றி தான் வரணும். அப்படி நீங்கள் வரா இருந்தால் TN43 வண்டியாக இருக்கணும், இல்லைனா TN43 லைசன்ஸாக இருக்கணும், லோக்கல் ஐடி குரூப் ஏதாவது இருக்கணும். நாங்கள் வந்து நம்ம ஃப்ரெண்டு லோக்கல் ஐடி குரூப் வச்சு நாங்கள் வந்து இந்த வழியாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம மாயார் டெட் எண்டில் நிற்கிறோம். இதுதான் இந்த டேமு, பெரிய டேமு. இது வந்து கண்டெடுக்கிறாங்க. நாட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு போலீஸ் பாதுகாப்பில் இருப்பாங்க. நம்ம வந்து நிற்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன் போகிறது வந்து பந்திப்பூர் வழியா வந்து அப்படியே ரவுண்ட் நைட் டிராவலிங் பயங்கரமா அமேசிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அழகான சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா.